Hello students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல class 12th physics second lesson current electricity இனுடைய 11th exercise problem தான் வந்து solve பண்ண போறோம். So இந்த questionல இந்த மாதிரி ஒரு circuit diagram வந்து கொடுத்துட்டு galvanometerல flow ஆகிற current இந்த IG இந்த வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. So இந்த question solve பண்றதுக்கு நாம Kirchhoff's voltage law and current law ரெண்டுமே நாம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் Kirchhoff's current law. ஓகேவா? ஸோ ஜங்ஷன் லான்னு நம்ம சொல்லுவோம். என்ன வந்து இந்த லா மீன் பண்ணுது? ஸோ ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ட்ரிங் கரண்ட்டும் லீவிங் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதை இப்படியும் வந்து சொல்லுவாங்க, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் at any junction of a circuit is zero. So entering current to leaving current to equal போது so opposite sign ஆதானே இருக்கும். so add பண்ணும்போது zero. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நாம Kirchhoff's current law ஃபர்ஸ்ட் லாவை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். KCL. ஓகேவா? எந்த ஜங்ஷன்ல நான் யூஸ் பண்றேன்னா இங்க ஃபர்ஸ்ட் என்ன கரண்ட் வந்து இன்புட்டா வருது, 2 ஆம்பியர் இந்த ஜங்ஷன்ல வந்து இன்புட்டா வருது. ஓகேவா? ஸோ அவுட்புட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர் வெளியே வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த இன்புட்டுங்கிறது, இதுதான் வந்து என்ட்ரிங் கரண்ட், இதுதான் லீவிங் கரண்ட். ஓகேவா? இப்போ இந்த ஜங்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஜங்ஷன்ல இருந்து என்ட்ரிங் கரண்ட் என்ன, 2 ஆம்பியர். ஸோ 2 ஈக்குவல் டு இங்கிருந்து லீவிங் கரண்ட் என்ன, I1 அண்ட் I2. ஓகேவா? ரெண்டுமே லீவிங் கரண்ட். ஓகேவா? இப்போ இந்த I2 அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு இந்த I1-ஐ இந்தாண்ட லெஸ்ல கொண்டு போயிடுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு KVL யூஸ் பண்ணலாம், அதாவது Kirchhoff's voltage law, அதாவது லூப் ஈக்குவேஷன். இதை ஒரு லூப்பாக நம்ம அசியூம் பண்ணிட்டு ஈக்குவேஷன் எழுதணும். இதை ஒரு லூப்பாக அசியூம் பண்ணிட்டு நம்ம லூப் ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு KVL எந்த லூப்புக்கு, எந்த க்ளோஸ்டு லூப்புக்கு அப்ளை பண்ணுறேன்னா PQS அகெயின் P. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து லூப் ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து 5 ரெசிஸ்டன்ஸு, நெக்ஸ்ட்டு கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகுறது I1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ சேம் டைரக்ஷன், அதாவது இந்த டைரக்ஷன் I1 இதே டைரக்ஷனில் தான் வந்து கேல்வனோமீட்டர்லேயே ஃப்ளோ ஆகுது. IG இன்டூ 10 ஓம். ஓகேவா? ஸோ 10 இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ மைனஸில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், -15 இன்டூ I2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இங்கே I2க்கு வேல்யூ என்ன நம்ம போட்டிருக்கோம், 2 மைனஸ் IG. அந்த வேல்யூவை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 5I1 ப்ளஸ் 10IG minus 15 into 2 minus I1 equal to 0. 5I1 plus 10IG minus 15 உள்ளார கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்க, 30 plus 15 into I1 equal to 0. இதுவும் I1, இதுவும் I1. So 15 plus 5 20. 20 I1 plus 10 IG, இந்த minus 30 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ plus 30. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இந்த லூப்புக்கான ஈக்குவேஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லூப். ஸோ அப்ளையிங் KVL ஃபார் Q R S Q. ஓகேவா? ஸோ லூப் ஈக்குவேஷன் என்ன, I1 minus IG into 10 ஓம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஆர்ல இருந்து பார்க்கும்போது இது அகெயின்ஸ்ட் த டைரக்ஷனாக இருக்கு. ஓகேவா? நாம எடுத்துக்கிட்ட டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கு. ஸோ -20 இன்டூ I2 plus IG, இதுவும் அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன். ஸோ -10 IG.
equal to 0. ஓகேவா? ஸோ 10I1 minus 10IG, இந்த 20 minus 20 உள்ளார கூட போய் மல்டிபிள் பண்ணிக்கலாம். minus 20 minus 20IG minus 10IG equal to 0. ஓகேவா? ஸோ minus 10 minus 10 minus 20, ஸோ minus 40 அப்படின்னு எழுதிக்கலாமா? 10I1 minus 1040IG minus 20, I2க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? 2 minus I1, 2 minus I1 equal to 0. 10I1 minus 40IG minus 20 into 2, so 20 into 2 na 40, 40 plus 20I1 equal to 0. so 10I1 20I1 எவ்வளவு? 30I1 minus 40IG equal to minus 40 இந்த பக்கம் வந்தா plus 40. so இது third equation. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் நம்மளுக்கு தேவை ஐஜி தானே. ஸோ ஐஜி கரண்ட்டை தானே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ I1 கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு I1 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் 20I1, தேர்ட் ஈக்குவேஷன் இங்கே 30I1. ஸோ காமனாக இதை 3னால் மல்டிபிள் பண்ணால் இங்கே 60 வந்துடும். இதை 2னால் மல்டிபிள் பண்ணும்போது ஸோ 60 வந்து நம்மளுக்கு வந்துடும். I1 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 3னால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷனை 2னால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது 30, இது 3, இது 20, ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 60I1 plus 30IG equal to 90. நெக்ஸ்ட் இங்கே 60I1 minus 80IG equal to 80. சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். I1 கேன்சல் ஆகிடும். 110IG இங்கே 10. ஸோ IG equal to 10 divided by 110. 0வும் 0வும் கேன்சல் ஆச்சுன்னா IG equal to 1 divided by 11. கரண்ட்டுங்கும் போது ஆம்பியர். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.